குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாப்பா வா. எங்களுக்கு ஆபீஸ் 10 மணிக்கு, உனக்கு 10:30 மணிக்கா? போய் புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ? ஆபீஸ்க்கு லேட்டா வர சொல்லிருக்காரா? அசமந்தம் அதர்மம் அவசரமா வரும், ஆனா தர்மம் லேட்டா தான் வரும்னார். நாம எல்லாரும் சீக்கிரம் வரதால இந்த ஆபீஸுக்கு லாபமும் இல்ல, ராமும் லேட்டா வரதால நஷ்டமும் இல்ல. ஓய் ஸ்ரீரங்கம், மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம்யா. இப்ப எடுத்துக்க, மணி 9 அடிச்சா போறோம், தாங்க சீட்ல வந்து உட்காந்துடுறேன்யா. சார், முடிச்சுக்கிட்டியா? உங்க வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஆபீஸுக்கு தப்பிச்சு ஓடியாந்துறீங்க. அதுக்கு பேர் பங்க்சுவாலிட்டி இல்ல சார், பாதுகாப்பு. கரெக்ட். அதான் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுன்றது. நம்ம வீக்னஸ் பூரா தெரிஞ்சு போகுது. தூங்கிட்டியா? என்ன ஐயா கண்ண மூடிட்டாரு? தூக்கம். ஒரு வேலை பண்ணா பரவாயில்ல, பேப்பர் போடுறதுல இருந்து போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணா சில்லறை மட்டுமா வரும்? ஆபீஸ்ல தூக்கம் தான் வரும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மேனேஜர் வர. குட் மார்னிங் சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட்டி சொல்ல போறேன். ராஜினாமா பண்ண போறீங்களா? சே, பயமுடியா. இப்படி அதிக பிரச்சனை தரா பேசினா உன்னை தண்ணி இருக்கிற காட்டுக்கு மாத்தி விடுவேன். என்ன சார், தப்பு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு தானே மாத்துவாங்க. நீங்க தண்ணி இருக்கிற காட்டுக்குன்னு சொல்றீங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுல? ஆமா. கூலி சாட்டம். என்ன உனக்கு நீச்சல் தெரியாதா? அடுத்து நீதான். ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட் சார். ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஆமா, உனக்கு வேலையில அட்டென்ஷன் இல்லாட்டாலும் கண்ட நேரத்துல டென்ஷன் மட்டும் வந்துருமே. சரியான பிரஷர் கிராக்கி. மிஸ் சாவித்ரி, கம் ஆன். இவங்க தான் மிஸ் சாவித்ரி, புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கையில் எடுக்க பார்க்கலாம். ஏன் விசாரிச்சா? நீங்க ஜோரா கை தட்ட சொன்னீங்களா, உங்களை பார்த்துட்டு மோடி மஸ்தான் ஞாபகம் வந்துச்சு. சாரி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த ஆளுக்கு டென்ஷன், உனக்கு உணர்ச்சியா? இது என்ன ஆபீஸ்னு பாத்தீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? மிஸ் சாவித்ரி, உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்த போறேன். இவர்தான் மிஸ்டர் பீதாம்பரம். வெட்கலா இருக்கு. ஹலோ. இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம். ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு. இது புல்லாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேஞ்சு பிடிச்சு. நீங்க வாங்க. மிஸ்டர் பத்ரிநாத், அக்கௌண்டன்ட், ரொம்ப சின்சியர். பேனாவுல இங்கில்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இங்க ஒரு பேனாவுல நிப்பே இல்ல, கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வெக்கப்படாதீங்க, வாங்க. சார். ஆமா, காப்பி வாங்கிட்டு வாடான்னா டீ வாங்கிட்டு வர. உன்னையெல்லாம் அறிவுப்படுத்தணுமா? இவர் தான் மிஸ்டர் சங்கரன், கிளார்க். ஹலோ. ரொம்ப பிரியரு. நேர ஆபீஸ் விட்டது வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவார். ஆப்டர் போட்டு கோழி விளையாட போன்னு சொல்ல வந்தேன். இல்லதாண்டு பலிஞ்சடி கூட எல்லாம் ஆடுவேன். உங்க வீட்டுல ஆடு, வாங்க. இவர் பேரு ஸ்ரீரங்க சேஷகோபால. எல்லாரும் என்ன அன்பா எஸ்.எஸ். கோபாலன்னு கூப்பிடுவாங்க. மேஷ லக்னம், மிதுன ராசி. உங்க நட்சத்திரம் கொஞ்சம் விட்ட குழந்தை கேப்பிய. இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறியா? சும்மா இருக்கு சோரியா, நீங்க வாங்க. இவங்க பேரு டைபிஸ்ட் மீனலோசினி. ஹலோ. ஹலோ. அலங்காரம் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் நெக்ஸ்ட். வருஷத்துல இவங்க மொத்தல போடுற பவுடரை மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 5-6 மூட்டை தரும். வாங்க. இவர்தான் மிஸ்டர் ராமு, என்னுடைய ஆபீஸ் வாரிசு. ஆபீஸ் வாரிசா? கலை வாரிசு, அரசியல் வாரிசு சொல்லியா, அது மாதிரி தான் இதுக்கும். உங்களுக்கு வேலையில ஏதாவது சந்தேகமா இருந்தா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சார், மேனேஜர் உங்களை வர சொல்றேன். சங்கரா, சேஷு எல்லாரும் வாங்க. என்ன 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 பய வழக்கம் போல லேட்டா வந்திருக்கான். வசமா மாட்டிக்கிட்டான். மேனேஜர் வேற செம்ம மூடுல இருக்கிறாரு. இன்னியோட வசிட்டு கிழிஞ்சுது. ஐயோ, என் பிரார்த்தனை மட்டும் பலிச்சதுன்னா என் மச்சனுக்கு இதே கம்பெனி வேலை போட்டு கொடுத்து அவனை என் சீட்ல உட்கார வச்சு நானு அந்த ரசகுல்லா பக்கத்துல உட்கார மாட்டேனா? போய் புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ? உன்னை கல்லாலே அடிச்சு கொண்டுட்டு சொல்லிருக்காரு. கொஞ்சம் சந்தோஷமா கற்பனை பண்ண விடையா? சார், சார், நான் லேட்டா வந்து தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க சார். நோ 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 நோ. நீங்க திறந்தவர் லேட்டா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். எல்லாம் தெரியும். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. சார், இது எப்படி உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்தது. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கே பெருமை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். நோ 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 நோ. மாலை கரெக்டாம உங்க சீட்ல உட்காருங்க. அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். ப்ளீஸ் கோ. ஓகே சார். என்ன அது லேட்டா வந்து மாலை போட்டிருக்காங்க?
இன்னும் சுக்கர உச்சமா தான் இருக்கானா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டையர் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா, இன்னோட சீட்டு கிழியுது, அதான் சிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞானம் வந்தது சொன்னனே, அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும், பல உயிர்கள் காப்பாற்றப்படணும். ஓகே? ஏன் அழுவுற சார்? சொல்லிட்டாளியா? எனக்கு ரத்த தானம் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையே. வாட்டிய பேட்டி, உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உன் ரத்தம் எந்த குரூப்பியா? சொல்லி தொலையா. எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். இந்த போட்டோ பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க. சேஷு, இந்த பாரு. ஆஹா, பியூட்டிஃபுல். நான் தானே? பின்னால ஒரு எரும மாடு போயிட்டு இருக்கு, அது. ஐயோ, என்னையா இந்த போட்டோ என் தலையை காணுமே. ஏயா போட்டோ எடுக்கும் போது ஆடாம அசையாம நிக்கணும், அதை விட்டுட்டு குதிரை மாதிரி குதிச்சா முண்டன் தான் தெரியும். ஐயோ, இந்த போட்டோ பார்த்தா என்ன முண்டன் சொல்லுவாங்களே. இப்ப மாத்திரம் எப்படி இருக்கிற? ஏமா சாவித்திரி, இன்னொரு போட்டோ குறையுதே. அது வந்து டபுள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ்போஸ் என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு விளறது. அப்படியா? இதுல யாரு மேல யாரு வந்திருப்பா? நிச்சயமா உன் மேல யாரும் விழ முடியாது. அப்படி விழுந்தாங்கன்னா அநியாயமா ஒரு கொலைக்கூட்டத்துக்கு ஆளாயிருவாங்க. சார், இது போட்டோ. நான் என்ன போட்டா நான் சொன்னேன், டியூட்டி நேரத்துல டியூட்டியை பார்க்காம ஏன் லூட்டி அடிக்கீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, வீட்டுக்கு போனாலும் ஆபீஸ் ஞாபகம் தான். உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார். டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இப்ப ராம் எடுத்துக்கங்க, எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாருன்னு. அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பாக்கணையா? சின்சியராவது மண்ணாங்கட்டியாவது போட்டோவை பார்த்தா பிரிண்ட்டுக்கு காசு கேட்போம்னு பைய கமக்கமா இருக்கிறான். அப்பா, இப்பாவது போயிட்டாங்களே. என்ன அது? நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன்? சீட்ல சுடண்டியா? சார், போஸ்ட். என்ன அது போஸ்ட்ங்கிற புண்ணாக்கு முட்ட மாதிரி இருக்கு? பேசாம அந்த தொழிலையே செஞ்சிருக்கலாம். ஓத்தியா ஓத்தியா. தம்பி, என் 30 வருஷ சர்வீஸ்ல இப்படி நான் யாருக்குமே மொத்தமா லெட்டர் கொண்டு வந்தது இல்லப்பா. நான் தெருவில் இந்த மூட்டை சுமந்து தூக்கிட்டு வரும்போதெல்லாம் நீ எப்பயா போஸ்ட் மேன் உத்தியோகத்தை விட்டுட்டு இப்படி போட்டானேன்னு என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஐயா ஐயா ஐயா, நீ யாராவது லவ் பண்றதா இருந்தா படக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கையா, என்ன தொல்லை பண்ணாதய்யா. நான் வயதானவன். 7 குண்டட வாடா. ஆவா ஆவா. ஹலோ, என்னது? நாய்க்கு உடம்பு சரியும் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யறது? ஊசி போட வரவா? ஊசி பத்தி எனக்கு தெரியாது, பக்கத்துல டெய்லர் கடை இருக்கு, அங்க விசாரிச்சுக்க. வர்றதெல்லாம் நாங்க போகணும். சார், என்னமா அது கையில கட்டு? தவுளையா இல்ல சாப்பிடும் போது வெண்டைக்காய் நினைச்சு வரல கடிச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டி இருந்தது. ஓஹோ, 1008 முறை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறியா? ஒரு வகையில இதுவும் ராமஜெயம் தான். ஜெயமா இல்லையான்னு இனிமே தான் தெரிய போகுது. என்னப்பா அது நீ கட்டு போட்டு வந்திருக்க? இந்த மாதிரி எழுதுனாங்க, நீ என்ன பண்ண? கிழிச்சேன். ஓஹோ, கான்ட்ராக்டுக்கார பணம் கொடுக்கலன்னு பொருத்தப்புறம் கிழிச்சு விட்டியா? அது இல்ல சார், நீங்க வேற. நான் எதை கிழிச்சேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். கால் கட்டு போட வேண்டிய வயசுல கை கட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு நுணுக்கமான முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா புடிபட மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரம் பிடிபட்டுடும் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன், டேக் யுவர் ஆனரபிள் ஸ்வீட். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. லட்டு ஏன் சார் லாலா கடையில் வாங்கினீங்களா? பல வருஷமா இதுவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல எவ்வளவு கடை திறக்கலையா? சாரி சார், பழக்க தோஷம். பழக்கத்தை மாத்துக்கையா, புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்க.
இந்த லெட்டை எதுக்கா கொடுத்தேன் தெரியுமா? தெரியும் சார். உங்க பாட்டி டேஞ்சரா இருந்தாங்களே, புட்டுக்குனாங்களா? பாய முடியா? புதுசா திங்க் பண்றேன் சார். புதுசா திங்க் பண்ணா அம்மா அத்தியாயிருவாங்களா? யோ நான் அப்பா போறியா? என்னய்யா? என்ன நம்பவே முடியலையே சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். யோ நம்புங்கய்யா, சத்தியமாயா? இல்ல சார், இன்னும் உங்க ஜாதகத்துல குரு பலன் வரல, அதான் யோசிக்கிறேன். ஏயா என் பொண்டாட்டி புருஷன் குருவா நானாயா? உன் ஜாத தூக்கி குப்பை தொட்டில போடு. நாடு வர வர எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி கருத்தரிக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால ஒரு பொண்ண செட்டப் பண்ணிட்டீங்களா சார்? அடச்சை வாய மூடுமா. அப்ப என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க சார். இதான் பண்ணீங்களா? அது உன் புத்திடா. யோ டென்ஷன் என்னோட உயிர் அணுவையும் ஒரு பொண்ணோட உயிரணுவையும் எடுத்து டெஸ்ட் டியூப் மூலமா டாக்டர் கருத்தரிக்க வச்சிருக்காரு. இப்ப அந்த குழந்தை என் பொண்டாட்டி வயசுல வளருதியா? என்ன சார், டிகாஷனையும் பாலையும் கலந்து டீ போடுற மாதிரி ஆச்சு இந்த கர்ப்பம். போற போக்க பார்த்தா கார்பரேஷன் குழாயை திறந்தா குழந்தையா குட்டும் போல தெரியுது. ஏன் பேப்பர்ல போட்டா தான் ஒத்துக்குருவீங்களா? வாயில சொன்னா நம்ப மாட்டீங்களா? எப்படியோ என்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. உங்களை மாதிரி அழகா வேணும் தான். சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னய்யா? இல்ல, பிறக்க போற குழந்தைக்கு அம்மா உங்க மனைவியா மத்தவளா? யோ ஸ்ரீரங்கம், ஆ? இவரு குழந்தை பிறந்தது வச்சுக்க, ஆ. இவர் அப்பான்னு கூப்பிடுமா சித்தப்பான்னு கூப்பிடுமா? யோ, நிறுத்துங்கய்யா. என் குழந்தைக்கு யாரு வேணாலும் அம்மாவா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் தான் அப்பே, நான் தான் அப்பே. எல்லோரும் இங்க வாங்க. என்ன? ஒரு சந்தேகம். என்ன? இந்த டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறக்குற, அதுல யாருக்கு ஜாதகம் நினைக்கிறது? குழந்தைக்கா டியூபுக்கா? பெருசா கலாய்க்கிற மாதிரி வந்தா பேசிட்டு இருக்க, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்காதுமா.